வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கடந்த வியாழக்கிழமை நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ராஜஸ்தான் ராயல் அணிக்கும் இடையே நடந்திருந்த ஆட்டத்தில் என்னதான் அம்பையர்கள் செஞ்சது தவறாக இருந்தாலும் தோனி மைதானத்துக்குள்ளே சென்றது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் இதுவரைக்கும் பல பேர் தோனிக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இப்போ திடீர்னு தோனி அவர்களுக்கு ஆதரவா அவர் செஞ்சது சரிதான் அப்படின்னு இப்போ புதிதா 2 பேர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா முன்னாள் இந்திய கேப்டனா இருந்த கங்குலி, அவர் இன்னைக்கு தோனி செஞ்சது தவறே இல்லை, முழுக்க முழுக்க சரிதான் அப்படின்னு தோனிக்கு ஆதரவா இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. அதாவது தோனி என்னதான் ஒரு மிகப்பெரிய கேப்டனா இருந்தாலும் அவரும் மனுஷன்தான். அந்த இடத்துல ஆட்டத்தோட ரொம்பவே முக்கியமான பரபரப்பான நேரத்துல அம்பையர் ஒரு முடிவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது இல்லைன்னு சொல்றது உண்மையே யாரா இருந்தாலும் அந்த செயலுக்கு கோவப்படதான் செய்வாங்க. அதை தான் களத்துல இருந்த தோனி அவர்களும் செஞ்சிருக்காரு. இதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சௌரவ் கங்குலி இன்னைக்கு பிரஸ் மீட்ல இந்த விஷயத்தை அவர் தெரிவிச்சிருந்தாரு. அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்டார் பிளேயரான ஆண்ட்ரே ரசல் நேற்று டெல்லிக்கு எதிராக நடந்திருந்த ஆட்டத்துல தனக்கும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நோபால் வீசப்பட்டது. ஆனால் அம்பையர் அந்த பாலுக்கும் நோபால் தர மறுத்திருந்தாரு. அந்த பந்தை நான் சிக்ஸர் அடிச்சிருந்தாலும் அந்த பந்துக்கு நோபால் தராதது எனக்கும் மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதே போலதான் அன்றைக்கு சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டத்துல அம்பையர் நோபால் தராம இருந்த போது தோனி அவர்களுக்கும் இதே கோவம் தான் ஏற்பட்டிருக்கும். அந்த கோவத்தை தான் அவர் அம்பையர்கள் கிட்ட வெளிப்படுத்தியிருக்காரு. இது எந்த ஒரு மனுஷனுக்குமே இயல்பா ஏற்படக்கூடிய ஒரு கோவம் தான். இதற்காக எந்த ஒரு குற்றமும் தோனி அவர் மேல யாராலுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஆண்ட்ரே ரசல் இன்னைக்கு தெரிவிச்சிருந்தாரு. இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலே அவுட் ஆகி வெளியே போன ஒரு கேப்டன் மீண்டும் ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கப்போ களத்துக்குள்ள அவர் வரக்கூடாது அப்படின்னு தான் கிரிக்கெட் ரூல்ஸ்ல இருக்கு. ஆனா நம்ம எம்எஸ் தோனி அவர் களத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம அம்பையர்கள்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறான விஷயம் அப்படின்னு தான் இதுவரைக்கும் அதிகப்படியான பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆண்ட்ரே ரசலும் முன்னாள் கேப்டனுமான சௌரவ் கங்குலி இவங்க 2 பேருமே இப்போ எம்எஸ் தோனி அவருக்கு ஆதரவாக அவங்களோட கருத்துக்கள் தெரிவித்ததை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.